தென்றல் அந்த நகைய போட்டு பார்க்கணும்னு சம்மந்தி அம்மா ஆசைப்படுறாங்க. அதனால இவளுக்கு இந்த நகைய போட்டு அவங்க அங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க. தம்பி, இப்ப தென்றல் நகையோட அங்க போகலன்னா பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க தம்பி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தா கூட நான் கேட்ட பணத்தை நீங்க ரெடி பண்ணுவீங்களோ இல்ல மாட்டீங்களோன்னு ஒரு குழப்பத்தோடவே இருந்திருப்பேன். ஆனா இப்ப இதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நீங்க எப்படியும் பணத்தை ரெடி பண்ணிடுவீங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இப்ப நீங்க என்கிட்ட அசிங்கப்படுறதை விட உங்க சொம்மந்தி அம்மா கிட்ட அசிங்கப்படக்கூடாது. அப்படி அசிங்கப்பட்டா உங்க பொண்ணு கல்யாணமே நின்றுங்கிறது உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னா இப்போ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க 10 லட்சத்தை ரெடி பண்ணியே ஆகணும். அப்பதான் நகை கிடைக்கும். போங்க போங்க, போய் சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. நாங்க இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கோம்னு தெரிஞ்சும் நீ இப்படியெல்லாம் பேசுறியடா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஐயோ அண்ணே, இப்போ நீ உன் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், வேற எதையுமே யோசிக்க கூடாது. தேவையில்லாம வசனம் எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்காத. சீக்கிரம் போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வானே. சித்தப்பா, நான் உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது அந்த நகையை என்கிட்ட கொடுங்க. அந்த நகையை போட்டு அவங்க முன்னாடி போய் நின்னுட்டு திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். ப்ளீஸ் சித்தப்பா. ஏங்க, தென்றல் தான் அவ்வளவு சொல்றாள்ல, அந்த நகையை அங்க கொண்டு போய் காட்டிட்டு திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறேன்னு. இதுக்கப்புறமும் ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்றீங்க? தயவு செஞ்சு அந்த நகையை அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. பாவங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க அது. பயமுறி என்ன வக்காலத்தா அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு போடு. போடி உள்ள. பேச வந்துட்டா பெருசா. போடி. பாருங்க, எனக்கு என் பையன் படிப்பு தான் முக்கியம். மத்தபடி எனக்கு யாரு வாழ்க்கையை பத்தியும் அவசியமே இல்ல. சீக்கிரம் கிளம்புங்க. ஆண்டலாமா பேசுறாங்க. இந்தா நீயே பேசு. ஹலோ, சொல்லுங்கம்மா. என்ன லட்சுமி, தென்றல் ஆபீஸ் முடிச்சிட்டு வந்துட்டாளா? இன்னும் வரல, வந்துருவா. நான் என் நேரம் வந்திருப்பான்னு நினைச்சேன். சரி, வந்ததும் ரெடியாக சொல்லி நெக்லஸ போட்டு விட்டு உடனே இங்க கூட்டிட்டு வா. ஹலோ லட்சுமி. அம்மா, தென்றல் வந்ததும் கூட்டிட்டு வந்துடுறோம்மா. நெக்லஸ மாட்டி கூட்டிட்டு வரேன்னு சொல்லு. சரிங்கம்மா. சரி, வச்சிடுறேன். பாத்தீங்கல்ல, சம்மந்தி அம்மா தான் தென்றலுக்கு நகைய போட்டு எப்ப கூட்டிட்டு வருவீங்கன்னு கேக்குறாங்க. அத்தாச்சி,
அதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? அங்க அண்ணன்ட்ட சொல்லுங்க. அண்ணே, இப்ப கேட்டீங்கல்ல, கொஞ்சம் கூட சீரியஸ் தெரியாம குத்துக்கல்லாட்டம் நின்னுக்கிட்டு இருக்க. டேய், தயவு செஞ்சு அந்த நகையை கொடுத்துட்றா. ஏனே, உன்னை சீரியஸா இருக்க சொன்னா என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. போனேன், போய் சீக்கிரம் 10 லட்சத்தை ரெடி பண்ண. அந்த அம்மா மறுபடியும் ஃபோன் பண்ண போறாங்க. சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அந்த நகையை கொடுங்க சித்தப்பா. ஏமா, நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியே. நான் என்ன கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன். கொடுக்குறேம்மா, பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. டேய், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. முதல்ல அந்த நகையை கொடுறா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. தம்பி அப்புறமா பேசிக்கலாமே. முதல்ல அந்த நகையை கொடுங்க, இல்லைன்னா எங்க குடும்பம் மானமே போயிடும். நீங்க என்னதான் கெஞ்சினாலும் கெதறினாலும் பணம் வராம நான் நகையை தரமாட்டேன். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, நகையை கொடுத்துருங்க. வீரா, நகையை கொடுத்துட்றா. உங்களுக்கு நல்ல விதமா சொன்னா புரியாதா? போங்கன்னு சொல்றேன்ல. இங்க நின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க. போங்க. அண்ணே, போங்கண்ணே. ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவைங்க ஃபோன் பண்றது? திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம்ல. என்ன பொண்ணுங்க நீங்க, போங்க. அப்பவே கால் அட்டன் பண்ணியிருந்தா நான் இப்படிலாம் அலைய வேண்டியது இருந்திருக்காது. நீங்க எடுக்கல என்னதும் உடனே நிலாக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் கேட்டேன். அவங்க தான் அந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அட, ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்க பிரச்சனை இன்னும் 5 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம். எப்படி? நாங்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோமே. 10 லட்சத்தை கொடுத்தாதான் நகையை திருப்பி கொடுப்பேன்னு சித்தப்பா தீர்மானமா சொல்லிட்டாரு. எங்களுக்கும் பணத்துக்கு என்ன பண்றது, எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏங்க, பணத்தை தேடி நீங்க எங்கேயும் போக வேணாம். பணமே உங்களை தேடி வந்திருக்கு. புரியலையா? நீங்க மேனேஜர் கிட்ட 10 லட்சம் லோன் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா. அந்த லோன் கிடைச்சிருச்சு.
இதை கொடுக்கத்தான் உங்களுக்கு நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன். நீங்க அப்பவே அட்டன் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆயிருக்குங்க. தம்பி, நீங்க யார் பெத்த புள்ளையோ தெரியல, கடவுள் மாதிரி வந்து எங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சிட்டீங்க. ஆண்டி, என்ன ஆண்டி இதெல்லாம்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? உங்க பொண்ணுக்கு கிடைச்ச லோன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கேப்பா. அந்த கடவுளை நாங்க ஒரு ரூபத்துல பாக்குறோம்ப்பா. அங்கிள், என்ன அங்கிள் நீங்களும் இவ்வளவு எமோஷனலா பேசாதீங்க. ஏங்க, சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. ஏங்க, வெள்ள அழுத்துங்க. நீங்க இன்னும் போகலையா? ஆமா, நீ யாருப்பா? ஏங்க, கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? அதான் பேச வேண்டியதெல்லாம் தேவையான அளவுக்கு இவங்கள்ட்ட பேசியாச்சு. புதுசா நீ வந்து என்ன பேச சொல்ற? அட, பேச வேண்டியது இருக்குங்க. இவங்க நீங்க கேட்ட பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க டார்ச்சர் தாங்காம பணத்தை ரெடி பண்ணது தென்றல் தான். நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன். என்ன சார், இப்ப உள்ள போலாமா இல்ல? பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இப்படி வெளியில நிக்க வச்சு பேசலாமா? வாங்க உள்ள போகலாம். அண்ணே உள்ள வாங்கண்ணே. அத்தாச்சி உள்ள வாங்க. அத்தாச்சி, ஜெனரல் வாமா. எதுக்கு உள்ளெல்லாம் வரணும்? இங்கே பணத்தை வாங்கிட்டு போய் நகையை எடுத்துட்டு வந்து கொடுங்க. என்ன அத்தாச்சி நீங்க அடுத்தவங்க வீடு மாதிரி வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. டேய், போதும் நீ கொடுத்த மரியாதை எல்லாம். போய் நகையை எடுத்துட்டு வா. சரிண்ணே, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, அந்த பணத்தை கொடுத்தாதான் நகையை கொடுப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க போல. கொடுங்க தம்பி, கொடுங்க. கொடுங்க தம்பி. இருங்க, அவங்க கையால வாங்கிக்கோங்க. ஆண்டி, இந்தாங்க, நீங்களே கொடுங்க. பரவாயில்லப்பா, நீ தென்றல் கிட்டேயே கொடு. அம்மாடி, நீ இதை வாங்கி கொடு. இந்தாங்க, உங்க கையால கொடுங்க. அதுவும் சரிதான், நீ ரொம்ப ராசியான பொண்ணு. உன் கையால நீ கொடுத்தா தான் ரொம்ப ராசியா இருக்கும். குடுமா, வாங்கி குடுமா. குடுமா. குடு. $10 லட்சம் கரெக்டா இருக்கா சார்? இருக்கு தம்பி. அப்புறம் என்ன, போய் நகையை எடுத்துட்டு வாங்க. சரிங்க தம்பி. மஞ்சுளா, என்ன வேடிக்கை பார்த்திருக்க? போய் நகை எடுத்துட்டு வா, போ. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. வர்ற வழியில ஒரு கார் பின்னாடி சூப்பரா ஒரு தத்துவம் எழுதி இருந்தது. என்ன தத்துவம் தம்பி? சொத்தே போனாலும் செத்தே போனாலும் சொந்தக்காரனை மட்டும் நம்பிடவே கூடாதுன்னு. நல்லா இருக்கு தம்பி. ஆமா, இதையே என்கிட்ட சொல்றீங்க? அது அந்த கார்காரனுக்கு உங்களை மாதிரியே ஒரு சொந்தக்காரன் இருப்பானோன்னு தோணுச்சு, அதான். தம்பி ரொம்ப குறும்பு. கொண்டா 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 கொண்டா. தென்றல், இந்தாமா.
ஏங்க ஒரிஜினல் நகை நல்லா செக் பண்ணிக்கோங்க. என்ன தம்பி, நான் என்னமோ ஒரிஜினல் நகையை எடுத்து வச்சுட்டு டூப்ளிகேட் நகையை மாத்தி வச்ச மாதிரி சொல்றீங்க. நான் என்னங்க பண்றது, உங்க முகத்தை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. தம்பி ரொம்ப தமாஷாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அவரை மீறி என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்குற? நீ எந்த தப்பும் பண்ணலையே, எல்லாம் எங்க தலையெழுத்து. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஆண்டாளாம தான் பேசுறாங்க, பேசு. ஆ. சொல்லுங்கம்மா. என்ன லட்சுமி, தென்றல் வந்துட்டாளா? ஆ, இப்பதான் வந்தா. லட்சுமி, சீக்கிரமா தென்றலை அனுப்பி வச்சுடு. நான் அவளை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கேன். சரிங்கம்மா. என்னங்க நின்னுட்டு இருக்கீங்க? அதான் நகை கிடைச்சிருச்சுல, சீக்கிரம் கிளம்புங்க. ஆண்டாள் அம்மா வீட்டுக்கு போய் ரெடியாகி போகணும்ல. ஆமாம்மா, டைம் ஆச்சு, வாமா போலாம். வா. வரேன். சரிங்க மாமா. வரைஞ்சித்தே. வா தென்றல். தேங்க்யூ so மச் சித்து. ஏங்க என்ன நீங்க பாட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே போயிடலான்னு பாக்குறீங்க? புரியல, வேற என்ன பண்ணணும்? நல்லா கேப்பீங்களே, கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நான் பெட்ரோல்லாம் போட்டு பைக்ல வந்திருக்கேன். யாருங்க பெட்ரோல் காசு கொடுப்பா? ஒழுங்கா 150 ரூபா கொடுத்துட்டு போங்க. வா தென்றல். ஏங்க போயிட்டு வரேன் தம்பி. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், தம்பி. 150 ரூபா கொடுத்துட்டு போங்க. கிளம்புற சித்து. வாமா. ஏங்க ஏறுங்கப்பா. பெட்ரோல் ஏங்க பெட்ரோலுக்குங்க. ஏங்க அட்லீஸ்ட் கூகுள் பேவாதான் அனுப்புங்க.